திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வங்கியில் போலி நகைகளை வைத்து 1,25,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனிராஜ். வணக்கம் கனிராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆத்தூரில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உள்ளது. இந்த வங்கியில் ஆத்தூர் மற்றும் இதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நகைகளை அடகு வைத்து கடன் பெற்று சென்றனர். இந்நிலையில அழகர்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சோமநாசிரி என்பவர் இந்த வங்கியில் அதிகமான நகைகள் அடகு வைத்திருந்தார். இவர் சுமார் 130 பவுன் நகைகளை 54 லட்சத்துக்கு மேல் அடகு வைத்திருந்தார். மேலும் இவருடைய உறவினர்கள் நிறைய பேரிடம் இங்கு அடகு வைக்க சொல்லியிருந்தார். இந்த வங்கியில் நகை எடை மதிப்பீட்டாளர் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாண்டிக்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் சோபனாசிரி மூலம் அதிகமான நகைகளை அடகு பெற்றிருந்த நிலையில் சந்தேகமடைந்த வங்கியோட நிர்வாகம் தணிக்கை நடத்தியது. இந்த தணிக்கையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த, அதாவது சோனாசிரி மூலம் வைக்கப்பட்ட நகைகள் போலி எனவும் அது கவரிங் எனவும் தெரிய வந்தது. இது குறித்து மண்டல வங்கி, அதாவது தேசியமாக்கப்பட்ட வங்கியின் உதவி பொது மேலாளர் விஞ்சமுரி என்பவர் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீபிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசனுக்கு உத்தரவிட்டார் விசாரணை நடத்தி. அந்த உத்தரவின் பேரில் அந்த தனி போலீசார் எடை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார் மற்றும் சோனாசிரி, தங்கராஜ், கருப்பாயி, சுரேந்திரன் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணி வந்த நிலையில் இன்று எடை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார், பாளையங்கோட்டை சேர்ந்த பாண்டிக்குமார் மற்றும் அழகர்நாயக்கன்பட்டிய சோனாசிரி ஆகியோரை கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனிராஜ்.